அரசாங்க ஊழியர்கள் தினமும் வேலைக்கு பத்தேக் ஆடைகளை அணிய ஊக்குவிக்கப்படுகிறது. மின்சார பயன்பாட்டை குறைக்கும் முயற்சியாக அரசு அலுவலகங்களில் குளிரூட்டிகளின் வெப்பநிலையை குறைந்தது 24 பாகை செல்சியஸாக ஒருமுகப்படுத்தும் நடவடிக்கைக்கு ஏற்ப இது அமைவதாக பொதுச்சேவை தலைமை இயக்குநர் தான் ஸ்ரீ வான் ஹமட் டாஹ்லான் அப்துல் அசீஸ் கூறினார். அலுவலக வெப்பநிலை அதிகரிக்கப்படுவதால் இலகுவான மற்றும் காற்றோட்டமான பத்தேக் உடை அணிவது ஊழியர்களுக்கு வசதியாக இருக்கும் என அவர் கூறினார். நடப்பில் பத்தேக் ஆடைகள் அணிவது வியாழக்கிழமைகளில் கட்டாயமாகும் என்றாலும் அலுவலக உடைகளுக்கு மாற்றாக மற்ற நாட்களிலும் பத்தேக் உடைகளை இனி அரசு ஊழியர்கள் அணியலாம் என்றார் அவர். அதே சமயம் அந்தந்த துறை தலைவர்களின் அனுமதிக்கு ஏற்ப தேவைப்பட்ட நாட்களில் தேவைப்பட்ட பணிகளுக்கு அலுவலக உடைகளை அவர்கள் அணிவதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றாலும் இந்த ஆடை கட்டுப்பாடு தளர்வு சீருடை பணியாளர்களுக்கு பொருந்தாது என தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. Colors of India பெருமையுடன் வழங்கும் Klang Valley Bollywood Bazaar and Foodie Macha Viral Food Festival அதிரடியாக Aeon Mall Bukit Raja Klangil 8 12 ஏப்ரல் வரை இவ்வாண்டின் பிரம்மாண்டமான ஷாப்பிங் கார்னிவல் boutique collection designer series sarees kurta kurtis punjabi suits என உங்கள் உள்ளம் கொள்ளை கொள்ள வைக்கும் festival 100க்கும் அதிகமான viral food சாப்பிட இந்த 5 நாட்கள் போதாது. Aeon Mall Bukit Raja Klangil big sale big discounts. மைகாட் பயன்பாட்டின் மூலம் அரசாங்க மானியங்களை பெறுவதில் எந்த தடையும் இல்லை என JPN எனும் தேசிய பதிவிலாக்கா தெளிவுபடுத்தியுள்ளது. கிளந்தானில் மைகாட் தவறாக பயன்படுத்தப்பட்டதாக கூறப்பட்ட விசாரணை தொடர்பில் JPN தலைமை இயக்குநர் கூறியிருந்த கருத்துக்களுக்கு பிறகு இந்த விளக்கம் வெளியிடப்பட்டது. அவரின் அக்கருத்தானது உண்மையில் ஒருவர் 4 மைகாட் அட்டைகளை பயன்படுத்தி மானிய எரிபொருள் பெற்றதாக கூறப்படும் சம்பவத்தை குறிப்பதாகும். எனவே அந்த கருத்து மானியங்களை பெறுவதிலிருந்து பொதுமக்களை கட்டுப்படுத்தும் நோக்கத்தை கொண்டதல்ல என JPN அறிக்கை வாயிலாக விளக்கியது. விதிமுறைகளுக்கு உட்பட்ட பட்சத்தில் மைகாட் பயன்பாட்டுக்கு எந்த தடையும் இல்லை. அதே நேரத்தில் பிறர் மைகாட் அட்டைகளை பயன்படுத்துவது அல்லது வைத்திருப்பது சட்டவிரோதமாகும். எனவே பொதுமக்கள் தங்களின் மைகாட் அட்டைகளை மானிய விலையிலான பெட்ரோலை வாங்குவது உட்பட எந்த ஒரு பரிவர்த்தனைக்கும் பிறரிடம் ஒப்படைக்க வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. Klang Valley Bollywood Bazaar and Foodie Macha Viral Food Festival அதிரடியாக Aeon Mall Bukit Raja Klangil 8 12 ஏப்ரல் வரை இவ்வாண்டின் பிரம்மாண்டமான ஷாப்பிங் கார்னிவல் boutique collection designer series sarees kurta kurtis punjabi suits என உங்கள் உள்ளம் கொள்ளை கொள்ள வைக்கும் festival 100க்கும் அதிகமான viral food சாப்பிட இந்த 5 நாட்கள் போதாது. Aeon Mall Bukit Raja Klangil big sale big discounts. இப்போ கம்போங் கப்பாயாங்கில் சட்டவிரோதமாக மின்சாதன கழிவுகளை அதாவது வேஸ்டுகளை கையாண்டு வந்த ஒரு தொழிற்சாலையில் அதிகாரிகள் சோதனை நடத்தி சுமார் 18 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான பொருட்களை பறிமுதல் செய்துள்ளனர். இச்சோதனையில் 2 லட்சம் கிலோகிராம் அளவிலான மின்சாதன கழிவுகள், நூற்றுக்கணக்கான பைகள் மற்றும் பல்வேறு இயந்திரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இந்த தொழிற்சாலை 4 ஆண்டுகளாக அனுமதியின்றி செயல்பட்டு வந்ததாகவும் சுற்றுச்சூழலுக்கும் பொதுமக்களின் ஆரோக்கியத்திற்கும் பெரும் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்ததாகவும் போலீசார் கூறினர். சோதனையில் 13 உள்நாட்டினர் உட்பட 26 பேர் விசாரணைக்காக கைது செய்யப்பட்டனர். வெளிநாடுகளிலிருந்து கச்சா பொருட்களை வரவழைத்து இந்த தொழிற்சாலையில் உடைத்து தனித்தனியாக பிரித்து வேறு தொழிற்சாலைகளுக்கு அனுப்புவதே இவர்களின் வேலை. இதில் தொடர்புடைய மேலும் சிலரை கண்டறிய மேல் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சட்டவிரோத மின்சாதன கழிவு நடவடிக்கைகளை ஒழிக்க அரசாங்கம் தொடர்ந்து கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் சந்தேகத்திற்கிடமான நடவடிக்கைகள் குறித்து மக்கள் உடனடியாக தகவல் அளிக்க வேண்டும் என்றும் போலீஸ் கூறியது. சமையலுக்கு நேரம் இல்லையா? இதோ செஃப் EG ப்ராடக்ட்ஸ். சைவமும் அசைவமும் சூடு செய்து சாப்பிட தயாரான வீட்டு சுவை. ரூம் டெம்பரேச்சரில் பாதுகாப்பாக வைக்கும் நம்பகமான உணவு. எந்த ரசாயனமும் இல்லை, எந்த பதப்படுத்தும் மருந்தும் இல்லை. ஷாப்பி, லசாடா, டிக்டாக் எங்களின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இன்றை வாங்குங்கள். செஃப் EG ப்ராடக்ட்ஸ், வீட்டு சுவை உங்கள் ஓட்டத்தில்.
ஒரே இரவில் முழு ஈரானையும் அழிக்க முடியும், அது நாளையே கூட நடக்கலாம் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். ஹொர்முஸ் நீரிணையை திறக்காவிட்டால் மலேசிய நேரப்படி புதன்கிழமை காலை 8 மணிக்கு ஈரானின் மின் நிலையங்கள், பாலங்கள் உள்ளிட்ட முக்கிய கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என நேற்று எச்சரித்திருந்த நிலையில் ட்ரம்ப் இப்புதிய எச்சரிக்கையை விடுத்தார். இதனிடையே வளைகுடாவில் பதற்றத்தை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் உலக நாடுகள் முன்வைத்துள்ள 45 நாள் போர் நிறுத்த யோசனை நல்ல முயற்சி என்றாலும் அது போதுமானது அல்ல என கூறி ட்ரம்ப் அதனை நிராகரித்துள்ளார். போர் நிறுத்தம் ஏற்படுமா இல்லையா என்பதை தாம் ஒருவர் தான் முடிவு செய்ய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். அந்த உத்தேச போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஈரான் ஏற்கனவே நிராகரித்துவிட்டது குறிப்பிடத்தக்கது. இவ்வேளையில் ஈரானின் எண்ணெயை கைப்பற்ற வேண்டும் என்ற தனது விருப்பத்தையும் அவர் மீண்டும் வெளிப்படுத்தியுள்ளார். எனினும் அதனை அமெரிக்கர்கள் விரும்புவார்களா என தமக்கு தெரியவில்லை என்றார் அவர். மற்றொரு நிலவரத்தில் மலேசியாவின் முதல் எண்ணெய் கப்பல் ஹோர்முஸ் நீரிணையை வெற்றிகரமாக கடந்துள்ளது. பெட்ரோனாஸ் நிறுவனம் வாடகைக்கு எடுத்து அந்த எண்ணெய் டாங்கி கப்பல் ஜோஹோர் புங்கராங் நோக்கி பயணிக்கிறது. இந்த அனுமதி பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மற்றும் ஈரான் அதிபர் இடையேயான பேச்சுவார்த்தையின் பலனாக கிடைத்துள்ளது. ஈரானிய தூதரகம் நண்பர்களை மறக்க மாட்டோம் என கூறி மலேசியாவை பாராட்டியுள்ளது. ஒருபுறம் உலகம் வளைகுடாவில் போரின் அச்சத்தில் இருக்க, மறுபுறம் மலேசியா தனது அரசதந்திர ஆற்றலை நிரூபித்துள்ளது. தென்னிந்திய மாநிலம் கர்நாடகாவின் தலைநகர் பெங்களூருவில் DRDO எனப்படும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு தொடர்புடைய முக்கிய மையங்களுக்கு மின்னஞ்சல் வாயிலாக வெடிகுண்டு மிரட்டல் வந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதையடுத்து அங்கு பெரும் பதற்றமான நிலை உருவாகியுள்ளது. பாதுகாப்பு படைகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த பகுதிகளில் தேடுதல் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளன. இதுவரை எந்த வெடிகுண்டும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றாலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இவ்வேளையில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் மகன் இன்பநிதியை குறிவைத்து கடத்தல் மிரட்டலும் அந்த மின்னஞ்சல்களில் விடுக்கப்பட்டதாகவும் அதிர்ச்சி தகவல்கள் கூறுகின்றன. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள சமயத்தில் முக்கிய அரசியல்வாதியின் மகன் குறிவைக்கப்பட்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மிரட்டல் மின்னஞ்சல்கள் எங்கிருந்து வந்தது என்பதை கண்டறிய இணைய குற்றப்பிரிவு போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். உளவுத்துறை அதிகாரிகளும் கண்காணிப்பை அதிகரித்துள்ளனர். ஏர்போர்ட்ல வேலை செய்யணுமா? திறன் மேம்பாட்டுத் துறையின் அங்கீகாரம் பெற்ற AME ட்ரெய்னிங் அகாடமி உங்களின் சரியான தேர்வு. சிறந்த கல்வி, ஏர்போர்ட்டிலேயே நடைமுறை பயிற்சி. 2026 ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை இப்போ திறந்தாச்சு. AME ட்ரெய்னிங் அகாடமி விமான போக்குவரத்து துறைக்கான உங்களின் நுழைவுச்சீட்டு. தமிழகம் மதுரையில் சாத்தான்குளம் போலீஸ் நிலையத்தில் தந்தை மகன் அடித்துக் கொல்லப்பட்ட மிக முக்கியமான வழக்கில் 9 போலீசாருக்கு அதிரடியாக இரட்டை மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கோவிட்-19 ஊரடங்கின் போது அனுமதிக்கப்பட்ட நேரத்தை கடந்தும் கடையை திறந்து வைத்திருந்ததாக கூறி வியாபாரிகள் ஜெயராஜ் அவரது மகன் பெனிக்ஸை போலீசார் விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர். ஆனால் விசாரணை என்ற பெயரில் போலீஸ் நிலையத்தில் அவர்கள் கடுமையாக துன்புறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இதன் விளைவாக சில நாட்களில் இருவரும் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் இந்தியா முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி போலீசாரின் வன்முறைக்கு எதிராக பெரிய எதிர்ப்புகளை கிளப்பியது. இந்நிலையில் சுமார் 6 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வழக்கில் நீதிமன்றம் கடுமையான தீர்ப்பை வழங்கியுள்ளது. தந்தை மகன் மீது பொய் வழக்கு போடப்பட்டுள்ளது நிரூபணமாகியுள்ளது. ஒருவேளை நீதிமன்றம் தலையிடாவிட்டால் தந்தை மகனுடன் உண்மையும் அடக்கம் செய்யப்பட்டிருக்கும். இச்சம்பவத்தில் வேலியாக இருந்து பாதுகாக்க வேண்டிய போலீஸே பயிரை மேய்ந்துள்ளது. இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஆயுள் தண்டனை போலீசுக்கு அச்சுறுத்தலாக இருக்காது. எனவே இந்த வழக்கை அரிதிலும் அரிதான வகை என கருதி அதிகபட்ச தண்டனை வழங்குவதாக நீதிபதி முத்துக்குமரன் அறிவித்தார். அதோடு போலீசாருக்கு விதிக்கப்பட்ட மொத்த அபராத தொகை 1.04 கோடி ரூபாயாகும். இந்த தொகையை பென்னிக்ஸ் தாயாரிடம் வழங்க வேண்டும் என்றும் நீதிபதி தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளார். தண்டனையை அறிவித்த கையோடு நீதிபதி தனது பேனா நுனியை முறித்ததாகவும் கூறப்படுகிறது.
அப்பாவி தந்தை மகனின் உயிர் பறிபோனதற்கு ஒரு வழியாக நீதி கிடைத்துள்ளது. குடும்பத்தாரையும் மக்களையும் நிம்மதியடைய செய்துள்ளது. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.